நீ எங்க இருக்க சக்தி? எங்க போன? எனக்கு என்னமோ நீ இங்கதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? நீ எங்க இருக்க? எனக்கு குரல் கொடு சக்தி. ஏதாவது க்ளூ கொடு. அது அது என்ன? அது ஏன் அடிக்கடி உங்க விரலை என் பக்கம் நீட்டுறீங்க? இது ஏன் லாக்கெட் ஆச்சு? சக்தி கழுத்துல எல்லாம் இருந்துச்சு. சக்தி நீ உள்ளேயா இருக்க? ப்ளீஸ் எனக்கு சொல்லு. கதவு தர சக்தி, கதவு தர, கதவு தர சக்தி. நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற சக்தி? இந்த கதவு ஏன் திறக்க முடியல? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் ஏன் இவ்வளவு புகையா இருக்கு? கம் இன். மேடம், அது ஹலோ. ஹலோ மேடம், 4 கேண்டிடேட்டுக்கும் இன்டர்வியூ முடிஞ்சது. ஆனால் 5வது கேண்டிடேட் அந்த பொண்ணு தான். அவங்கள டாக்டர் சிவா தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆனால் அவங்க வரவே இல்லை. நீங்கள் மந்திரி சார் பொண்ணை இன்டர்வியூக்கு அனுப்புங்க. சரி, போங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. உங்க பொண்ணுக்கு இன்டர்வியூக்கு கால் வந்தாச்சு. போ நிதி. How should I say Dr. Niti? All the best. தேங்க் யூ. மேடம், அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா யாரையாவது உள்ள செக் பண்ண அனுப்புறேன் மேடம். தேவையில்ல. அந்த மினிஸ்டர் பொண்ணோட இன்டர்வியூ, அட்மிஷன் எல்லாம் முடியற வரைக்கும் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நான் தான் சொல்றேன்ல, எப்படியும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இருக்கட்டும், யாராவது அவளை காப்பாத்துவாங்க. புரிஞ்சுதா? ஓகே மேம். சக்தி கண்ணை தர. சக்தி, எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு எந்த கஷ்டமும் பெருசு இல்ல. நீ அவ்வளவு ஈஸியா தோல்வியை ஒத்துக்கிறவ இல்லைன்னு தெரியும். ப்ளீஸ் சக்தி, எந்திரி.
இந்த பிரச்சனைகளை எதிர்த்து ஃபேஸ் பண்ண, எதிர்த்து போராட. எதிரி அப்பா அம்மா. அவங்களோட விருப்பமும் அதுதான். எழுந்திரு சக்தி, உன்னை நீயே தேத்திக்கோ. எங்க அம்மா அப்பா கொடுத்த ஒரு கனவும் இருக்கு, டாக்டர் ஆகணுங்கிற கனவு. டாக்டர் சக்தி சண்முகம். சக்தி, அண்ணா, நீங்க நீங்க எப்படிங்க? இவங்களுக்கு என்னாச்சு? சக்தி எழுந்திரு. நீ இந்த இன்டர்வியூ மிஸ் பண்ணக்கூடாது. நீ கண்டிப்பா இந்த இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணும். ப்ளீஸ் எழுந்திரு. உன்னுடைய கனவு உனக்காக காத்துட்டு இருக்கு சக்தி. ப்ளீஸ் எழுந்திரு. இல்ல, என்னால எந்திரிக்க முடியல. சக்தி, மேடம், இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம். ஓகே, இந்தா. டாக்டர் ஆகணுங்கிற திறமை எல்லாருக்கும் இருக்காது, ஆனா இவகிட்ட இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அது இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த பொண்ணால இன்டர்வியூக்கு டைம்க்கு வர முடியலையோ அப்ப அவ எப்படி டாக்டர் ஆவா? சக்தி கண்ணை திறந்து என்ன பாரு. சக்தி கண்ணை தர. சரி, ஒருவேளை அப்படியே அவ டாக்டர் ஆனா கூட இப்படி லேட்டா வந்தானா அப்புறம் பேஷண்ட்ஸ் கதை அதோ கதிதான். ஐ கான்ட் பிலீவ் இட். டாக்டர் ஆகணுங்கிற ஆம்பிஷன் இவ்ளோ சிம்பிளா இருக்க கூடாது, ஒரு கனவா இருக்கணும். சக்தி, உன்னோட கனவு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நிச்சயமா இது உன்னோட அம்மா அப்பாவுடைய கனவாவும் இருக்கும். நீ கண்டிப்பா டாக்டர் ஆகணும். இப்படி கிட்ட வந்து எல்லாத்தையும் விட்டுருவே என்ன? எங்க போகணும்? நம்ம இன்டர்வியூக்கு போகணும். மேம், we are ready. போலாமா? இதுக்காக நீ என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ரூம் வரைக்கும் வந்து அதுவும் செவரேறி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நான் இப்ப வீட்டுக்கு போகணும். சக்தி, இங்க பாரு, இங்க பாரு. மூச்சை நல்லா இழுத்து விடு. அண்ணா, இங்க பாரு, இங்க பாரு. தண்ணி இந்த தண்ணியை குடி. மூச்சை நல்லா இழுத்து விடு. பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே, யூ வில் பி ஃபைன். இல்ல, நான் தான் சொல்றேன்ல, நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். சக்தி, நீ இப்ப வீட்டுக்கு போக முடியாது. நீ உடனே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். யாரோ ரிம்ஜிம் அக்கா ஃபோன் பண்றாங்க. என்னோட போன் தான். நீ வீட்டுக்கு போக கூடாது, இன்டர்வியூக்கு தான் போகணும். அவ்வளவுதான். ஐயோ, ஆனா அண்ணா, அவங்க இன்டர்வியூக்கு போற நிலைமையில இருக்காங்க. டாக்டருக்கு அவங்க நிலைமை இம்பார்ட்டன்ட் இல்ல. அவங்க பேஷண்டோட நிலைமை தான் இம்பார்ட்டன்டா இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு அவங்க கவலைப்படக்கூடாது. அவங்களோட பேஷண்ட்டை எப்படி குணப்படுத்தலாம்னு தான் யோசிக்கணும். அவங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அவங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், இல்ல புயல் மழையா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்க வேண்டிய கவலையை பேஷண்ட்டை எப்படி சரி செய்யணுங்கிறது மட்டும்தான். எல்லாரும் டாக்டர் கடவுளா பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஒருத்தவங்களுக்கு உயிரை கொடுக்கறாங்க. அவங்க போராடுற வரைக்கும் மரணம் பேஷண்ட்டை நெருங்கிறதுக்கு 100 முறை யோசிக்கும். டாக்டர் வந்துட்டாங்கன்னா மக்கள் மனசுல நம்பிக்கை வந்துடும். அவங்க அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் பிழைப்பாங்கன்னு தான். ஒரு டாக்டர் ஒரு மனுஷனை மட்டும் காப்பாத்துறது இல்ல, அவனுடைய மொத்த குடும்பத்தையுமே காப்பாத்துறாங்க. ஒரு வேலையை இவ்வளவு மதிக்கிறாங்கன்னா அது வேலை இல்ல, தர்மம். சக்தி, அதோட இதுதான் அந்த மனுஷனை கடவுளாக்குது. அதுக்கப்புறம் கடவுளுக்கு எந்த உரிமையும் இல்ல பலவீனமாகறதுக்கோ, தோல்வியை ஒத்துக்கவோ, இல்ல தைரியத்தை இழக்கவோ. அவங்க அப்படி பண்ணாங்கன்னா ஒரு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எழுந்திரு சக்தி, எழுந்திரு. கம். சக்தி, இங்க பாரு, உனக்கு டாக்டர் ஆகணுமா இல்லையா? நீ எல்லா பலவீனத்தை எதிர்த்து போராடணும்.
கமான் சக்தி, எழுந்துரு. சக்தி எழுந்துரு ப்ளீஸ். எழுந்துரு சக்தி. சக்தி get up. அண்ணா ப்ளீஸ். ஐம் சாரி, என்னால முடியல. சாரி. டாக்டர் சாரி எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தவங்க உயிரை காப்பாற்ற முடியாம போகும்போதுதான். உன்னோட சாரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னோட கனவை உன்னால காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம். சக்தி, நீ இன்னைக்கு மட்டும் எழுந்திருக்கலனா வாழ்க்கை முழுக்க நீ உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்யூ சொல்ல கூட உனக்கு வாய்ப்பு இருக்காது. என்கிட்ட கேளு. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு, யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாற்ற முடியலனா என்ன காப்பாற்ற முடியல. என்ன இந்த குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல. ஒண்ணுமே புரியாம எதுவும் பண்ண முடியாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை என்கிட்ட கேளு. ரொம்ப கஷ்டமானது. ஆனா நீ டாக்டர் ஆகணும்ல, அப்ப நீ எந்திரிச்சுதான் ஆகணும். எந்த பொண்ணால ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியுதோ, அதுவும் அவன் கழுத்தை அறுத்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அவளால என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்த கைகளை பாரு. இந்த கைகள் எல்லாரையும் குணப்படுத்த உருவாகி இருக்கு. எல்லாருக்கும் உதவி செய்யவும் அவங்களை காப்பாற்றவும் தான். ஆயுதத்தை கீழே போடுறதுக்காக இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாதிரி கனவு, இந்த மாதிரி திறமை ஒரு மனுஷனுக்கு தானாலாம் வராது. அது அந்த கடவுள் தர்றது. ஆனா இன்னைக்கு மட்டும் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அப்புறம் நீயே அந்த கடவுளுக்கு எதிராயிடுவ. உன் அம்மா அப்பாவுடைய விருப்பத்துக்கு எதிராக போன மாதிரி ஆயிடும். சொல்லு சக்தி, இன்னைக்கு உன் கனவை நீ காப்பாத்துவியா, இல்ல சாகட்டும்னு விட்டுருவியா? உன்னுடைய அம்மா அப்பாவுக்காவது எந்திரி சக்தி. கடவுளுக்காகவாவது எழுந்துரு. எனக்காக எழுந்துரு. ப்ளீஸ். நான் டாக்டர் ஆகணும். நான் எப்படி போறது? என்னால நடக்க கூட முடியல. நீ சரின்னு சொல்லு. உன்னோட இலக்கு வரைக்கும் கொண்டு போற பொறுப்பு என்னோடது. சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவும் நிறைவேறாம இருக்காது.
நேத்து வரைக்கும் இவ என் மனசுல தான் இருந்தா. ஆனா இப்போ எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இவளுடைய ஃபோன் நம்பர் இப்போ என்கிட்ட இருக்கு. என்ன பொண்ணுடா இவ. நினைச்சா நெருப்பு, நினைச்சா தண்ணி. இன்னசென்ட் ஃபேஸ், ஆட்டிடியூட்ல சுனாமியை மிஞ்சிடுவா. கால் பண்றேன். அவளே எனக்கு கால் பண்றா. பிரமாதம் கீர்த்தன். ஹலோ பேபி. பேபியா? யாருடா பேபி? பேசுறது பேபியோட அம்மா. யாரா நீ? நான் வந்து ஏய் ஷோ, எதுக்கு பாடு மாதிரி மன்ற? யாரா நீ? டக்குனு சொல்லு. உனக்கு ஒண்ணு சொல்லவா? என் புருஷன் குருக்களா இருக்கலாம், ஆனா நேர்ல வந்தாருன்னா உன் கதை அவ்வளவுதான். பாத்துக்கோ. சரி சரி, சீக்கிரம் சொல்லு. உன் பேர் என்ன? நான் வந்து ஒருவேளை இவங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சு என் மம்மி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். நான் பப்பு டெய்லர் பேசுறேன். அதான் பப்பு டெய்லர்மா. அட நான் எல்லாமே தைப்பேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தைக்கணும்? பிளவுஸ், சுடிதாரு, பாவாடை, டிசைனர் பிளவுஸ் எல்லாமே தைப்பேன். அதுவும் டிப்டாப்பா. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? டெய்லரா? டெய்லரா இவ்வளவு நேரம் பேசினா? என்ன மனோரமா, என்னென்னமோ கனவு கண்ட. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா டாக்டர், இன்ஜினியர்னு. ஆனா இந்த கழுதை இப்படி பண்ணிருக்க. ஒரு சாதாரண டெய்லர் கூட. உன்னோட ப்ராப்ளம் இனி உன்னோடது மட்டும் இல்ல, என்னோடதும் தான். நீ இன்டர்வியூக்கு போகணும்னு நீ தான் டிசைட் பண்ணிட்டல்ல. இப்ப இன்டர்வியூக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கறது என்னோட வேலை. ஆனா ஆனா எப்படி? அதை நான் பாத்துக்கிறேன். Walking problem? No problem.
அண்ணா இவங்க கழுத்துல உங்க லாக்கெட் இருக்கு. இவளோட நிலைமை சரியில்லை. இவளை இப்ப இன்டர்வியூல கான்சென்ட்ரேட் பண்ண விடு, அப்புறமா பேசிக்கலாம். ஓகே. நீங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. நீங்க இப்ப பறக்க தயாரா டாக்டர் சக்தி? பறக்கவா? என்ன சொல்றீங்க? கனவு உலகத்துக்கு பறக்க. மிஸ் சக்தி சண்முகம், இது இன்டர்வியூக்கு ஃபைனல் கால். சக்தி சண்முகம், இது இன்டர்வியூக்கு ஃபைனல் கால். மிஸ் சக்தி சண்முகம். நீ எவ்வளவு கத்தணுமோ கத்திக்கோ. நீ எவ்வளவு கத்துனாலும் அந்த பொண்ணுக்கு கேட்கவே கேட்காது. அதோட என்னைக்கும் அவளால் அவ கனவு அடைய முடியாது. பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க இப்ப பறந்துகிட்டு இருக்கீங்க. சீட் பெல்ட்ஸை போட்டுக்கோங்க, இல்லனா வானிலை எப்ப வேணாலும் மோசமாகலாம். Oh